அன்புறவுகளுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான முடிவுகள்லாம் வெளியாயிடுச்சு. இந்த காணொலியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எத்தனை பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போக போகிறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆண் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வளோ பேர், பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வளோ பேர் அப்படின்னு பிரித்து பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் கூட அரசியலில் பெண்களினுடைய பங்களிப்பும் அவங்களுடைய ஈடுபாடும் அவங்களுடைய என்ன சொல்வது பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இதை நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக 23 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. கட்சி வாரியாக பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 13 பேர் போகிறாங்க. தேமுதிகவின் சார்பில் ஒருவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒருவர், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒருவர், கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒருவர், அதிமுகவின் சார்பில் 6 பேர். இதில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமஸ் லிஸ்ட்லேருந்து போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தொகுதி தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற்று இருக்கிறார். அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவங்க போட்டியிட்டாங்க. ஒரு குறைவான வாக்குகள் வித்தியாசம், ஒரு 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. இப்போ முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவங்க சட்டமன்றத்துக்கு போக போகிறாங்க. அதற்கு அடுத்த தொகுதி இன்ட்ரெஸ்டிங்லி இவங்களும் ஒரு பெண் மிகப்பெரிய தலைவர் தான். விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி, அங்கு போட்டியிட்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ அவங்க முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க 2021 விருதாச்சலத்தில் போட்டியிட்டாங்க. அப்போ வெற்றி பெறலை, 20,000 வாக்குகள் தான் பெற்றாங்க. இப்போ முதல் முறையாக வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கும் போகிறாங்க. இப்போ அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் யார், அந்த 6 பேர் எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி, அங்கே போட்டியிட்ட மரகதம் குமரவேல் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ ஏற்கனவே அவங்க சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க 2014 to 2019 நாடாளுமன்ற உறுப்பினராக காஞ்சிபுரத்துக்கு இருந்தாங்க. அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அதே போல் திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான தொகுதி லால்குடி, அங்கு என்ன சொல்வது, லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தை சார்ந்த லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ரொம்ப ஒரு என்ன சொல்வது, ஒரு 100 நாட்களுக்கு முன்னால் தான் அவங்க அதிமுகவில் இணைஞ்சாங்க. பொறுப்பு கொடுக்கப்பட்டது, சீட்டும் கொடுக்கப்பட்டது. நிறைய விட்டமின் டி அந்த தொகுதியில் விளையாடுச்சு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. லால்குடியில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, லீமா ரோஸ் மார்ட்டின். அதற்கு அடுத்தது ஆரணி சட்டமன்ற தொகுதி, ஜெயசுதா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுகவினுடைய திருவண்ணாமலையில் அவங்க மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க. அதே போல் தருமபுரி மாவட்டத்தில் வரக்கூடிய பாப்பிரெட்டிப்பட்டி, அங்கு மரகதம் வெற்றிவேல் அவர்கள் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல் சேலம் மாவட்டத்தில் வரக்கூடிய ஏற்காடு சட்டமன்ற தொகுதி, அங்கு உஷாராணி அவர்கள் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டார், வெற்றியும் பெற்றிருக்கிறார். அதே போல் திருப்பூர் மாவட்டத்தில் வரக்கூடிய தாராபுரம் சட்டமன்ற தொகுதி, சத்யபாமா அவர்கள் அங்கு போட்டியிட்டார், வெற்றியும் பெற்றிருக்கிறார் அதிமுகவின் சார்பில். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தாரகை கட்பட் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார். அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கீழ்வேலூர் தொகுதியில் போட்டியிட்ட லதா அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார். இப்போ மற்ற கட்சியெல்லாம் பார்த்துட்டோம். திமுகவின் சார்பில் 19 பேர் போட்டியிட்டாங்க, அவங்க யாரும் வெற்றி பெறலை. மிச்சம் இருக்கக்கூடிய தாவிகாவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்கள பார்ப்போம். முதல்ல திருப்பூர் வடக்கு தொகுதியில் அதிமுகவில் இருந்த சத்யபாமா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டியிட்டாங்க. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக விட்டு வெளியேறும் போது இவங்களும் வெளியே வந்தாங்க. செங்கோட்டையனோட தாவேக்காவுக்கு வந்தாங்க, அவங்க போட்டியிட்டாங்க, அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ திருப்பூர் வடக்கு சத்யபாமா. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி கனிமொழி அவர்கள் வெற்றி. கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி சத்யா அவர்கள் வெற்றி. சிவகங்கை சட்டமன்ற தொகுதி குழந்தை ராணி நாச்சியார் அவர்கள் வெற்றி. சிவகாசி சட்டமன்ற தொகுதி கீர்த்தனா அவர்கள் வெற்றி. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி ஜெகதீஸ்வரி அவர்கள் வெற்றி. அவினாசி சட்டமன்ற தொகுதி கமலி அவர்கள் வெற்றி. பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி தமிழ்ச்செல்வி அவர்கள் வெற்றி. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி விஜயலட்சுமி அவர்கள் வெற்றி. குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி சிந்து அவர்கள் வெற்றி. ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி தாகிரா அவர்கள் வெற்றி. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி காமாட்சி அவர்கள் வெற்றி. திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி பல்லவி அவர்கள் வெற்றி. ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த 13 பெண் வேட்பாளர்கள் சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. அதாவது வேட்பாளர்களாக இருந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆயிட்டாங்க. இவங்க சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. ஸோ இந்த 23 பேர் தான் தமிழ்நாட்டின் சார்பில் இந்த 2026 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் சட்டமன்றத்துக்கு போகிறாங்க.
பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.